மாற்றுத்திறனாளிகளை இழிவாக பேசியதாக மூடநம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணு மீது திருவொற்றியூர் போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அசோக் நகர் அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய சொற்பொழிவு நடத்திய விவகாரம் தொடர்பாக அவருக்கு கண்டனங்கள் வலுத்து வரக்கூடிய நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன. அவர் மீது பல புகார்கள் சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையில் பல்வேறு புகார்களும் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தற்போது திருவொற்றியூர் போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைப்பில் இருக்கீங்க. விவரங்களை சொல்லுங்க. மாற்றுத்திறனாளிகளை இழிவாகவும் அதே போல மனம் புண்படும் வகையிலும் பேசிய பரம்பொருள் பவுண்டேஷன் நிறுவனர் மகாவிஷ்ணு மீது மேலும் ஒரு புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் இந்த புகாரை மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினர் அளித்திருக்கிறார்கள். சென்னை அசோக் நகர் அரசு பள்ளி அதே போல சைதாப்பேட்டை மாந்தோப்பு மாடல் பள்ளிகளில் தன்னம்பிக்கை விழிப்புணர்வு என்ற பெயரில் பேச வந்த பரம்பொருள் பவுண்டேஷன் நிறுவனர் மகாவிஷ்ணு மூட நம்பிக்கைகளை உற்சாகப்படுத்தும் வகையிலும் அதை ஊக்குவிக்கும் வகையிலும் அதே போல மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தும் வகையிலும் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக சமூக வலைதளங்களிலும் அதே போல பல்வேறு சமூக ஆர்வலர்களும் அவருக்கு கண்டனத்தை தெரிவித்திருந்தனர். அவர் மீது சென்னை சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் நேற்று மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு சார்பில் புகார் செய்யப்பட்டிருந்தது. அதே போல குமரன் நகர் காவல் நிலையத்திலும் இது தொடர்பாக, ஏனென்றால் அசோக் நகர் காவல் நிலைய அரசு மேல்நிலைப் பள்ளியில் முதலில் அங்குதான் அவர் இந்த தன்னம்பிக்கை விழிப்புணர்வு என்ற பெயரில் மூடநம்பிக்கையை ஊக்கப்படுத்தும் வகையில் பேசியிருந்தார். அது தொடர்பாக குமரன் நகர் போலீசாரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை திருவொற்றியூரில் சேர்ந்த சரவணன் என்பவர் அவர் மீது புகார் அளித்திருக்கிறார். அதாவது மாற்றுத்திறனாளிகளை இழிவாகவும் மனம் புண்படும் வகையிலும் பேசிய பரம்பொருள் பவுண்டேஷன் நிறுவனர் மகாவிஷ்ணு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை திருவொற்றியூரை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் சமூக நீதி இயக்கத்தின் மாநில தலைவர் சரவணன் திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர் மீது தொடர்ந்து புகார்கள் குவிந்து வருவதால் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்து தற்போது காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். விரைவில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.